வணக்கம். இன்று திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் போயிட்டு என்னை ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க, ஓப்பன் பண்ணால் உங்களுடைய ஆதாரம்லாம் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஆதாரம் இருக்கும் போது ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? ஆக்ஷன் எடுக்கணும்ல. அது டிஎம்கே இருந்தானா ஏடிஎம்கே இருந்தானா யாராக இருந்தானா எப்படியாப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி தரத்துக்கு தானே நீங்கள் சிஎம்மாக போயிருக்கீங்க. அதுக்கு தானே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் ஆதாரம் இருக்கும் போது எதுக்கு நீங்கள் சும்மா இருக்கீங்க? யாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, யாருக்கும் நல்லது நடக்க தேவையில்லை. தப்பு செஞ்சால் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்களால் முடியாது. ஏண்டானா உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் கற்பனையோடு எப்போவுமே உங்களுடைய இதில் கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு கற்பனையோடவும் ஒரு உதாரணமாகவும் ஒரு பிற்போக்குத்தனமாகவும் தான் ஏதாவது ஒன்று யோசித்து இது தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அது தப்பு. சில விஷயங்கள் கரெக்டாக தான், உண்மையாக தான், தப்பாக தான் நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் சட்டப்பூர்வமாக சில விஷயங்கள் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல உங்களால் நிரூபிக்கவும் முடியாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தவறுகளை கண்டுபிடிக்கவும் மாட்டீங்க. சும்மா பொத்தாம் பொதுவாக இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தப்பு நடந்துக்குது. மனசாட்சிக்கு தப்பு சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் சில விஷயங்கள் தப்பு தான். ஆனால் அது யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் சட்டபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. ஆதாரங்களை கேட்பாங்க. அதை முதல்ல சேகரிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைலாம் விடுங்க. அவங்கள உண்மையிலே நீங்கள் தப்பு செஞ்ச தண்டனை வாங்கி கொடுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சிஎம் இது கொடுத்து சிஎம் ஆக்கி இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் பாவம் புண்ணியம் பார்க்கறதுக்கு கடவுள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தப்பு செஞ்சால் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க தயவு செய்து. சும்மா நாளும் இந்த படத்தில் சொல்கிற மாதிரியான ஒரு டைலாக்லாம் சொல்லின்னு இருக்காதீங்க. இந்த மாதிரி சொல்லி 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 மக்களை ஏமாற்றாதீங்க தயவு செய்து. உங்களுடைய எலெக்ஷனுக்காக இந்த மாதிரியான விதைகளும் போடாதீங்க. திரு விஜய் அவர்களே, மக்களை ஏமாற்றாமல் உண்மையை சொல்லுங்கள், ஆதாரத்தை பாருங்கள். அந்த ஆதாரம் சட்டபூர்வமான ஆதாரமாக இருக்கணும். மனசாட்சிக்கு சில ஆதாரங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி பிற்போக்குத்தனமான ஆதாரங்கள் இருக்கலாம். ஆதாரங்களை வச்சுக்கின்னு பேச முடியும்.